விஜயகாந்த் பாத்தீங்கன்னா குடிச்சாரு குடிகாரன் சொல்லிட்டு அவருக்கு ஒரு பட்டத்தை பண்ணி அவரை இன்னைக்கு இல்லாமே பண்ணிட்டாங்க. தளபதியை வந்து இந்த மாதிரி வந்து லேடிஸ் விஷயமா ஆகி அவரை இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் சாத்தியமே இல்லை. தேமுதிக திமுக கூட்டணியில போய் இணைஞ்சது என்ன எப்படி பாக்குறீங்க நீங்க? அது வந்து அவங்களதான் கேட்கணும். தேமுதிகல இருக்கிறவங்க நம்ம வந்து ஒரு தளபதி தொண்டனா பேசிட்டு இருக்கோம். ஆனா தளபதி மக்களோட கூட்டணியை நம்பி இருக்கிறார். நிறைய பேர் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கனாக்கா, விஜய் ஜெயிக்கவே மாட்டாரு, அதனாலதான் இவ்வளவு விமர்சனம் இவ்வளவு வாக்குறுதி கொடுக்குறாரு, கூட்டணி யாரும் வைக்கல இல்லையா பத்தி கேக்குறாங்க. சொல்றவங்க கட்சிக்காரங்க 1000 சொல்லுவாங்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் மேல அவ்வளவு பழிய போடுறாங்க. 41 பேர் செத்தாங்க கரூர்ல சொல்றாங்க. அவருக்காண்டி 41 பேர் அவர் சாவச்சிருந்தா அவர் எப்பயும் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரு மாரடிப்புன்னு சொல்லிட்டு நடிக்கல. புரியுதுங்களா? என்ன பிடிக்கிறாங்கன்னு அவர் கத்தல. அழகா போறாரு, அழகா சிரிச்சுட்டு தான் வர்றாரு. ஏதோ ஒரு படத்துக்கு போயிட்டு வர மாதிரி சிரிச்சுட்டு தான் போயிட்டாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அந்த அளவுக்கு அவர் மேல என்ன பார்த்தோன்னா தப்பு இல்லை, அவர் கரெக்டா நடந்திருக்காரு. ஓகே, விஜய் கூட்டணில யாருமே வந்து இணையல, என்ன காரணம் நினைக்கிறீங்க? யாரும் இணையிலன்னா புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பின்னால் வந்து அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கு. அவருக்கே அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறப்ப கூட போற கூட்டணிக்கு அழுத்தம் கொடுப்பான்ற ஒரு பயத்தினாலதான் யாருமே கூட போல. அப்படிங்களா? ஓகே, ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் பார்த்தா கூட்டணியில வரும்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் கூட்டணி பாத்தீங்கன்னா இல்லாம போனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க. இப்போ இவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்னா இவர் தான் சிஎம் ஆகணும், தலைவராக இருக்கணும்னு நினைக்கிறாரு. சீமானே சொல்றாரு, என் தம்பி கட்சி ஆரம்பிச்சிட்டான், விசில் பாட்டு வந்து மைக்கு பாட்டு வந்து எனக்கோசம் தான் தம்பி வந்து பாட்டெல்லாம் விட்டுருக்கான்னு இவங்களே சொல்லிக்கிறோம். தளபதி வாயில இருந்து இனிய வரைக்கும் நான் சீமான் அண்ணன் கூட கூட்டணி போறேன், அதிமுக கூட கூட்டணி போறேன், திமுக கூட கூட்டணி போறேன், தளபதி எந்த ஒரு வீடியோலையும் போல எந்த ஒரு பதிவும் பண்ணல. எல்லாம் இவங்களா சொல்லிக்கிறது. அதை வச்சு நம்ம எதுவும் விமர்சிக்க கூடாது. ஆமாண்ணா. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம புருஷன் பொண்டாட்டி சண்டைன்றது 4 செவத்துக்குள்ள நடந்தாதான் அது வந்து புருஷன் பொண்டாட்டி சண்டை. அந்த மாதிரிதான் இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அதை வந்து நம்ம கட்சியா இழுக்க முடியாது. புரியுதுங்களா? அவங்களுக்கு அவ்வளவுதான் இருக்கு. புரியுதுங்களா? எல்லாமே இருக்கிறவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு பேச மாட்டாங்க. ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காங்க. அது அவங்கக்கிட்ட என்ன டீலிங் பேசியிருக்காங்க, என்னெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணி அவங்க அதுக்கு தான் ஓகே பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து அதெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது. தளபதி கிட்ட இந்த ராஜ்யசபா சீட்டு இத்தனை நான் கோடிக்கு தரேன்னு சொல்லிட்டு அவர் வர்றது 250 கோடியை விட்டுட்டு வர்றது மக்களுக்கு செய்யணும்னு தான் வர்றாரு தவிர மற்றபடி எந்த காரணத்துக்கு வரல. அந்த ஒரு காரணத்தால தான் தேமுதிக வந்து விஜய் கூட வரல. ராகுல் காந்தியே சொல்லி எந்த சோசியல் மீடியாலாம் சொல்லியிருக்காங்கன்னா நீங்க எடுத்து காட்டுங்க. இப்போ அவர் சொல்ல ஏமா சும்மா இந்த கூட இருக்கிற செல்வம் பெருந்தகை இவங்க தான் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஸ்டாலின் கூட சொல்லிட்டாரு, வந்து வீடியோ காட்டி ஓவர்ன்ட்டாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு பதிவுலயும் அவர் பதிவு பண்ணல ராகுல் காந்தி. திமுக நாளைக்கு எலெக்ஷன்னா கூட இன்னைக்கு கட்சி பிரிஞ்ச மாதிரிலாம் இருக்கு, கட்சி ஒடிஞ்சு கூட்டணி வச்ச மாதிரிலாம் இருக்கு. திமுக கூட்டணியிலே ரொம்ப மிகப்பெரிய ஒரு கூட்டணினா யாருன்னு நினைக்கிறீங்க? திமுகவே இப்ப இருக்கிற கட்சியிலே திமுக பெரிய கட்சியே இல்லாத மாதிரிதான் ஆயிட்டு இருக்காங்க அவங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க கூட இருக்கிற கூட்டணி எப்படி பெரிய கட்சி நம்ம சொல்றோம்.